வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் செக் பண்ணி இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த ஸ்டேட்டஸை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ 1:1 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராமுக்கான அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ மீடியா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. பேக்ரவுண்டில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டில் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் எந்த இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை இங்கே வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இமேஜாக இருக்கலாம் சரி, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜாக இருக்கலாம் சரி, எந்த இமேஜாக இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கட் ஆப்ஷன் பக்கத்தில். ஸோ அதை கொடுத்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இது வந்து உங்கள் வீடியோ கீழே இருக்க லேயருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மீடியா லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னொரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓவரால் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளிக்கர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து விட்டு எரியிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் ஒரு நார்மலில் வந்து பார்த்திங்கன்னா அது எரியறதுக்கு அப்படியே இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் ஸ்க்ரீனோடைய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 60 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அது விட்டு எரியிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த பின்னாடி இருக்க இமேஜை வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் வந்து அதிகமாக பண்ணாது. இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் கைன்மாஸ்டரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏவி பிளேயரில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட் ஆகல கைன்மாஸ்டரில். ஸோ அதனால் நான் வந்து ஃபார்மேட் வந்து மாற்றி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க இந்த பாக்ஸ் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா பிளண்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் போய்ட்டு எஃபெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரும். அந்த டெம்ப்ளேட் மட்டும் தான் முன்னாடி வரும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கடைசியில் இருக்கிறத ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சா தான் நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்க்ரீனோடைய டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப அருமையாக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ஆட் பண்ணுறதெல்லாம் உங்களோட இது. நான் ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களோட சேனல் லோகோ இந்த மாதிரி வைக்கிறது, வாட்டர் மார்க் வந்து வைக்கிறது இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ சைடில் இருக்க அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வந்து வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு டெம்ப்ளேட். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.